Hello, welcome class. So welcome to Maximum KMR channel. 10th standard Max chapter 8 probability. So probability topic வந்து பார்த்தோம்னா example 8.28 கான சொல்யூஷன் என்னன்றதை கிளியரா பார்க்கலாம். ஸோ இதில் வந்து இந்த மெத்தடை நம்ம வென் டயக்ராம் யூஸ் பண்ணி எப்படி அந்த ஃபார்முலாஸ் வந்து நம்ம டெரைவ் பண்ணி எடுத்துட்டு வரோம் அப்படின்றத கிளியர் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். எக்ஸாம்பிள் 8.28 கொஸ்டினில் இஃப் ஏ அண்ட் பி ஆர் டூ ஈவெண்ட்ஸ், ஏன்றது ஒரு ஈவெண்ட், பின்றது ஒரு ஈவெண்ட், ரெண்டு ஈவெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. சச் தட் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இஸ் 1/4. P of A வந்து 1/4 கொடுத்துருக்காங்க. அதாவது A கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ப்ராபபிலிட்டி 1/4. P of B is 1/2 கொடுத்துருக்காங்க. P of A or B ஃபைன் பண்ணணும். P of A and B உடைய வேல்யூ வந்து 1/8. இந்த and ஒரு வேர்ட் கொடுத்துருக்காங்க. ஃபைன் பண்ணுறது ப்ராபபிலிட்டி ஆஃப் A or B ஃபைன் பண்ணணும். நாட் A and நாட் B கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ப்ராபபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வேர்ட்ஸ் இருக்கும். ஒன்று வந்து R, இன்னொன்று and. இந்த R அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம யூனியன் ஃபைன் பண்ணணும். அண்ட் கேட்டாங்கன்னா இன்டர்செக்ஷன் ஃபைன் பண்ணணும். ஓகே, ஸோ ஆர் அப்படின்றதுக்கான மீனிங் என்னன்னா யூனியன் ஃபைன் பண்ணணும். அண்ட் அண்டுன்னு கேட்டாங்கன்னா இன்டர்செக்ஷனை ஃபைன் பண்ணணும். பி ஆஃப் ஏ தெரியும், பி ஆஃப் பி தெரியும். பி ஆஃப் ஏ அண்ட் பி கொடுத்துருக்காங்க. இந்த பி ஆஃப் ஏ அண்ட் பி என்ன அண்டுனா இன்டர்செக்ஷன். இந்த இடத்துல ஏ இன்டர்செக்ஷன் பி, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து 1/8 கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் பி ஆஃப் ஏ ஆர் பி. ஸோ ஆர்னா என்ன யூனியன், நம்ம ஃபைன் பண்ண வேண்டியது பி ஆஃப் ஏ யூனியன் பி. ஃபர்ஸ்ட் ஒன் சொல்யூஷன். ஃபர்ஸ்ட் என்ன ஃபைன் பண்ண சொல்லிருக்காங்க, பி ஆஃப் ஏ ஆர் பி. பி ஆஃப் ஏ ஆர்ன்றது இந்த இடத்துல யூனியன் பி. பி ஆஃப் ஏ யூனியன் பி, ஏவும் பியும் யூனியன் ஆகக்கூடிய இடம். ஸோ ரெண்டு டயக்ராம்ல பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு டயக்ராம்ஸ் ஏ பி ஒரு சாம்பிள் ஸ்பேஸ் இருக்கும். இந்த சாம்பிள் ஸ்பேஸ்ல ஏவும் பியும் யூனியன் ஆகக்கூடிய இந்த பார்ட்டை நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இதுக்கான ஃபார்முலா நம்ம வந்து ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸா எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்துருப்போம். இந்த 8.27, 26, 25 இந்த மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வென் டயக்ராம்ஸ்ல இந்த ஃபார்முலா எப்படி வருது எக்ஸாக்டான்றதை நான் கிளியரா வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ பார்க்கலாம், மறக்காம அந்த வீடியோவை பார்த்துருக்கேன். இந்த பி ஆஃப் ஏ யூனியன் பிக்கு ஃபார்முலா பி ஆஃப் ஏ பிளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி, இதுல இருந்து மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி மைனஸ் 5. ஸோ சில சம்ஸ்ல ப்ராப்ளம்ல நம்ம வந்து ஏ யூனியன் பி கேட்டாங்கன்னா இந்த ஏவையும் இந்த பியையும் ஆட் மட்டும் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு ஏ இன்டர்செக்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து ஏ யூனியன் பி அப்படின்றது பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. பி ஆஃப் ஏவோட வேல்யூ தெரியும், பி ஆஃப் பியோட வேல்யூ தெரியும். P of A and B தான் இந்த இன்டர்செக்ஷன், அந்த வேல்யூ கொடுத்துறாங்க. இதில் சப்ஸ்டிடியூஷன் பண்ணால் நமக்கு ஆன்சர்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ப்ராபபிலிட்டி ஆஃப் பி இதுல இருந்து ஏன் ஏ இன்டர்செக்ஷன் பியை மைனஸ் பண்ணுறாங்க அப்படின்றது புரிஞ்சுங்க. ஒரு வென் டயக்ராம் டிரா பண்ணுங்க. இப்போ இது ஒரு சாம்பிள் ஸ்பேஸ் உள்ள இருக்கு. இது ஏ, இது பி. ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ அப்படின்னா என்ன, பி ஆஃப் ஏவை ஃபைண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. P of A என்ன, A கிடைக்கிறதுக்கான சான்சஸ் என்னன்னு கேட்கும்போது நம்ம இந்த ஏவை மட்டும் ஷேட் பண்ணுவோம். இதுதான் ஏ, ஏவோட பார்ட் மட்டும் நமக்கு சான்சஸ்ல கிடைக்கும். இது வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ. இன்னொரு வென் டயக்ராம்ல P of B ஃபைண்ட் பண்ணுறோம். ப்ராபபிலிட்டி ஆஃப் B, இது A, இது B. B கிடைக்கிறதுக்கான என்னென்ன சான்சஸ் நம்ம பார்ப்போம். ஸோ B கிடைக்கிறதுக்கான சான்சஸ்னா B உடைய பார்ட் மொத்தம், இதுதான் வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் B. P of A, P of B தெரியும். இது ரெண்டை யூனியன் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அப்ப என்ன பண்ணணும்னா அதுக்கு ஒரு வென் டயக்ராம் வந்து டிரா பண்ண போறோம். இந்த இடத்துல A இருக்கு, B இருக்கு. A யூனியன் B, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏவும் பியும் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ரெண்டுமே யூனியன்னா மொத்தமா ஒண்ணா சேரும். ஏவோட பார்ட் பிளஸ் பியோட பார்ட் ரெண்டுமே மொத்தமா சேர்த்து அதுதான் யூனியன். இன்டர்செக்ஷன் கேட்டாங்கன்னா இந்த பார்ட் மட்டும் இருக்கும். யூனியன் வந்து ஓவராலா இந்த ஏவும் பியும் சேர்ந்து வரும். இப்போ இது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ, இது ப்ராபபிலிட்டி ஆஃப் பி. இது ரெண்டையும் நம்ம ஒண்ணா சேர்க்கும் போது இந்த பார்ட் அண்ட் இந்த பார்ட் ரெண்டு இடத்துலையும் காமனா ஒரு பார்ட் இருக்கு. இங்கேயும் இந்த பார்ட் இருக்கு, இங்கேயும் இந்த பார்ட் இருக்கு. ஒன்னா நம்ம ஜாயின் பண்ணும்போது ஏ யூனியன் பி இருக்கு. ஏ யூனியன் பினா இது மட்டும் தான். ஸோ இந்த பார்ட் இங்க ரெண்டு இடத்துல சேர்த்து இங்க வரும்போது ஒரு பார்ட்டா தான் வரும். அப்போ இந்த ஒரு பார்ட் ஏதாவது ஒரு இடத்துல இது என்ன பண்ணுவோம்னா
மைனஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஒரு பார்ட் மட்டும் என்ன அப்படின்னா இந்த P of A intersection B. ஸோ அதனால தான் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏவும் ப்ராபபிலிட்டி ஆஃப் பியும் ஆட் பண்ணும்போது எக்ஸ்ட்ராவாக கிடைக்கக்கூடிய இந்த ஒரு பார்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பியை நம்ம மைனஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் இந்த ஃபார்முலா வந்து எப்படி வந்தது அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன். அண்ட் ஸோ ஃபார்முலாவை என்ன பண்ணோம்னா நமக்கு இருக்கிற எல்லா டேட்டாஸ் நம்ம என்னென்ன கிவன் டேட்டா இருக்கோ அந்த டேட்டாஸ் நம்ம மட்டும் மைனஸ் பண்ணுவோம். சரிங்களா? ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ P of A வந்து என்ன கொடுத்துருக்காங்க 1/4 they have given. So 1/4 plus probability of B. P of B is 1 divided by 2 minus P of A intersection B. A-யும் B-யும் intersection ஆகுது 1/8 கொடுத்துருக்காங்க. ஸோ சால்வ் பண்ணுறோம். 4, 2, 8 மூணு பண்ணிங்க LCM எடுக்கணும். Let us take the LCM for 4, 2, 8. 2 tables, 2 2s are 4, 1 2s are 2, 4 2s are 8. Again 2 table, 1 2s are 2, 1 times, and 2 2s are 4. Again 2 table, 1 1 1. So 2 2s are 4, 4 2s are 8. 8 is the LCM for this 1. So we are taking LCM as 8. இங்க 8 இருக்கு, இங்க 4 தான் இருக்கு. So 4 2 ஆல மல்டிப்ளை பண்ணா நியூமரேட்டர் 2 ஆல மல்டிப்ளை பண்றோம். பிளஸ் 2 into 4 வந்து 8 ஆகும். அந்த 4 மேல வந்து நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணோம். 4 மைனஸ் இருக்கு, 8 கீழ டினாமினேட்டர் இருக்கு. So 1. 2 plus 4 is 6. 6 minus 1 is 5/8. So answer for P of A union B அப்படின்றது நமக்கு 5/8. This is the first one. So second one என்ன கேட்டிருக்காங்க, not A not B, not A and not B ரெண்டுமே இருக்க கூடாதுன்றாங்க. நம்ம not A அப்படின்னு சொன்னா என்ன சொல்லணும்னா P of A complement. A வோட காம்ப்ளிமெண்ட் எடுத்தா A இல்ல A மட்டும் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா அதுக்கு வேண்டிய நாம என்ன பண்ணுவோம், ஏவும் பியும் வந்திருக்கும் சாம்பிள் ஸ்பேஸ்க்குள்ள. இது A அண்ட் இது B. A காம்ப்ளிமெண்ட்னா ஏவை தவிர்த்து இருக்கக்கூடிய மிச்ச பார்ட் எல்லாத்தையும் நம்ம ஷேக் பண்ணுறோம். ஸோ ஏவை வந்து அதுல இருந்து என்ன பண்றோம், ரிமூவ் பண்ணிடுறோம். ஏவை அது மட்டும் எடுத்துட்டோம் அப்படின்னா அதுதான் A காம்ப்ளிமெண்ட். இதுதான் A காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஏவை மட்டும் நம்ம விட்டுட்டோம். அதே மாதிரி B காம்ப்ளிமெண்ட்னா என்ன, ஒரு டயக்ராம் A இன்னொரு B ரெண்டு போடுறோம். சாம்பிள் ஸ்பேஸ் இந்த ஓவராலாக பார்த்து சாம்பிள் ஸ்பேஸ் எஸ்ன்னு மென்ஷன் பண்ணுவோம். அண்ட் இங்கே AB இருக்கு, நம்ம B காம்ப்ளிமெண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் B காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு என்னன்னா B தவிர்த்து மிச்சம் எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ இந்த B மட்டும் விட்டுட்டு மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா பார்க்க நம்ம சேர்க்கணும். இதுதான் வந்து B காம்ப்ளிமெண்ட். ஸோ இது ஓவராலா திஸ் இஸ் B காம்ப்ளிமெண்ட். இப்போ A காம்ப்ளிமெண்ட். இந்த B காம்ப்ளிமெண்ட் இருக்கக்கூடாது, A காம்ப்ளிமெண்ட் இருக்கக்கூடாது சொல்றாங்க. ஸோ நாட் A, ஏவும் இருக்கக்கூடாது, நாட் B, அதான் B காம்ப்ளிமெண்ட் A காம்ப்ளிமெண்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ நாட் A நாட் B நம்ம என்ன சொல்லுவோம், நாட் Aன்றத நம்ம A காம்ப்ளிமெண்ட், நாட் Aனா A காம்ப்ளிமெண்ட் and not B. அண்ட்னா என்ன சொன்னா இன்டர்செக்ஷன். அப்ப இங்க ஒரு இன்டர்செக்ஷன் போடுறோம். not B, B ஆவும் இருக்கக்கூடாது, B யும் காம்ப்ளிமெண்ட் பண்றோம். ஸோ not B. A காம்ப்ளிமெண்ட் B காம்ப்ளிமெண்ட், இந்த A காம்ப்ளிமெண்ட் இந்த B காம்ப்ளிமெண்ட் இது ரெண்டுத்தையும் இன்டர்செக்ஷன் பண்ணணும். இன்டர்செக்ஷன்னா ரெண்டுமே எங்க இன்டர்செக்ட் ஆகுது, ரெண்டு பேருக்குமே காமனா பொதுவா எந்த இடம் இருக்குன்னு பார்க்கணும். ஸோ இந்த பார்ட் பார்த்தா இவங்களுக்கு இங்க வந்து எம்டியா இருக்கு இந்த ஒரு பார்ட். ஸோ இது வந்து காமனான பார்ட் இல்லை. சரி, இந்த பார்ட்டை பார்த்தா இங்கேயும் என்ன ஆகுது, இந்த இடம் ஃபில் ஆயிடும். காமனா ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்பேஸ் மட்டும் தான் சாம்பிள் ஸ்பேஸ். ஸோ அந்த காமன் பார்ட்டையும் நான் டயக்ராம் இங்கே வரைஞ்சி பார்க்கணும். காமனா இந்த ரெண்டு டயக்ராம் இங்கே பார்க்கும்போது ரெண்டு பேருக்குமே P of A காம்ப்ளிமெண்ட்டுக்கும் B காம்ப்ளிமெண்ட்டுக்கும் காமனா இருக்கக்கூடிய பார்ட். ஸோ இது மட்டும்தான் கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த அவுட்டர் பார்ட் நம்ம பார்க்குறோம். இந்த அவுட்டர் பார்ட் இங்கே இருக்கு அண்ட் இங்கே இருக்கு. P of A காம்ப்ளிமெண்ட்லேயும் இருக்கு, B காம்ப்ளிமெண்ட் இருக்கு. ரெண்டு இடத்துலையுமே இருந்தால் தான் இன்டர்செக்ஷன் பண்ணும். இன்டர்செக்ஷனா காமனாக ரெண்டுத்துமே ஒன்றா சேர்த்து இருக்கும். ஸோ இந்த இடம் வந்து பார்க்கும்போது இங்கே இருக்கு அண்ட் இங்கே இருக்கு. அண்ட் ரிமைனிங் உள்ள இருக்கக்கூடியது ஒரு இடத்துல இருக்கு, ஒரு இடத்துல இல்லாம ரெண்டு பேருக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய இந்த இடம் என்ன, இது ரெண்டும், இது A இது B. A B, ஏவும் பியும் என்ன இருக்கு, இது யூனியன். ஏவும் பியும் யூனியன் ஆகிருக்கு. இந்த ஒரு பகுதி மட்டும் பார்க்கணும், ஏவும் பியும் யூனியன். இது மட்டும் நம்ம எடுத்துட்டா மிச்சம் இருக்கக்கூடிய பார்க்கலாம். அப்ப என்னன்னா A யூனியன் Bக்கு காம்ப்ளிமெண்ட். ஓவராலா இந்த A காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் ஆஃப் B காம்ப்ளிமெண்ட் அப்படின்றது
ஓவராலா நம்ம பார்க்கும்போது என்ன வந்திருக்குன்னா ஏவும் பியும் இன்டர்செக்ட் ஆகின இடத்தை தவிர்த்துக்கணும் நம்ம ஓவராலா ஏவும் பியும் யூனியன் ஆகி இருக்கக்கூடிய இந்த இடம் யூனியன்னா ஓவராலா இந்த யூனியன்னா மொத்த பேர் ஏவும் பி ரெண்டுமே ஒன்னா சேர்த்து பார்ப்போம். ஒன்னா சேர்த்து பார்க்கும்போது ஏ யூனியன் பி இது இல்லாம இருக்கக்கூடிய மிச்ச இடம்ன்றதுனால இதுக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறோம். ஸோ அதனால இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் பி காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லலாம்னா இது வந்து ஈக்குவல் டு இந்த ஏ காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் பி காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறது இஸ் நத்திங் பட் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி. ஏ யூனியன் பி மொத்தமா இருக்கக்கூடிய இடத்த எடுத்துக்கணும். அப்போ அதுக்கு காம்ப்ளிமெண்ட் எடுக்கணும். இப்போ இதுக்கு காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம நார்மலா P of A காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா 1 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏன்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல A யூனியன் B க்கு ஓவராலா ஃபுல் காம்ப்ளிமெண்ட் இருக்கு. அப்போ 1 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் A யூனியன் B that is equal to 1 minus P of A union B. P of A union B we already find that. That the value on this 5/8. So now 8 ones are 8 minus இருக்கு ஒரு 5 divided by 8. So 8 minus 5 is nothing but 3 divided by 8. So 3/8 now P of A complement intersection B complement. So இதுதான் இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். And thank you so much for watching. மறக்காம நம்ம சேனலை subscribe பண்ணுங்க and like பண்ணுங்க students.